Hello students, இந்த வீடியோல நம்ம salt hydrolysis இருந்து hydrolysis of salt of strong acid and weak base பார்க்க போறோம். So இந்த hydrolysis வந்து நம்ம cationic hydrolysis அப்படின்னு சொல்லலாம். So நம்ம எடுத்துக்கிற strong acid பார்த்தோம்னா HCl எடுத்துக்க போறோம். So HCl எடுத்து weak base வந்துட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க போறோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய HCl இருக்கக்கூடிய சிஎல்லும் இதில் இருக்கக்கூடிய NH4ம் சேர்ந்து நம்மளுக்கு அமோனியம் குளோரைடு சால்ட்டையும் வாட்டரையும் கொடுக்குது. இதில் இந்த அமோனியம் குளோரைடு சால்ட்டு கம்ப்ளீட்டாக என்ன ஆகுதுன்னா அயனைஸ் ஆகுது. ஸோ அயனைஸ் ஆகும்போது நம்மளுக்கு NH4 ப்ளஸ் அயானும் Cl மைனஸ் அயானும் கிடைக்குது. இதில் இந்த Cl மைனஸ் அயான் பார்த்தோன்னா Cl மைனஸ் அயான் அப்படின்றது நம்மளுக்கு எங்கே இருந்து கிடைக்குது? இந்த ஆசிட்ல இருந்து கிடைக்குது. ஸோ ஏன் இதை வந்து HCl நம்ம ஆசிட்னு சொல்கிறோன்னா இந்த HCl அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை என்ன பண்ணுது? டொனேட் பண்ணுது. புரோட்டானை டொனேட் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா Cl மைனஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது ஒரு கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த Cl மைனஸ் அப்படின்றது இட் இஸ் அ கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆசிட் HCl. ஸோ இட் இஸ் the conjugate base of strong acid HCl. இப்போ இந்த Cl மைனஸ் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆனதுனால இது வந்துட்டு வாட்டர்ல இருக்கக்கூடிய H பிளஸ் அயான் கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ இட் வில் நாட் ஹேவ் அ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் H plus ion of water. அதனால it will not undergo hydrolysis. So இந்த சால்ட்ல இருந்து அமோனியம் குளோரைடு சால்ட்ல இருந்து வந்த Cl மைனஸ் அயான் ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ ஆகாது. அடுத்தது நம்ம இந்த NH4 பிளஸ் அயான் பார்ப்போம். ஸோ NH4 பிளஸ் அயான் நம்மளுக்கு எதில் இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய OH மைனஸ் ஒரு புரோட்டானை வாங்குறதுனால இதை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேஸில் இருந்து நம்மளுக்கு உருவாகின ஆசிட் தான் NH4 பிளஸ் அயான். ஸோ இந்த NH4 பிளஸ் அயானை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் வீக் பேஸ். நம்மளுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஒரு வீக் பேஸ், அதனால இதை வந்து கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் த வீக் பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வீக் பேஸ்ல இருந்து ஃபார்ம் ஆனதுனால இது வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய OH மைனஸ் அயான் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ இட் வில் ஹாவ் அ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் OH minus ion of water. So it will undergo hydrolysis. So hydrolysis undergo ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த NH4 plus ion வாட்டரோட ரியாக்ட் பண்ணப்போ, ஸோ வாட்டர்ல எது கூட ரியாக்ட் பண்ண அப்படின்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய OH மைனஸ் அயான் கூட ரியாக்ட் பண்ணி இது மறுபடியும் என்ன ஃபார்ம் பண்ணுது? அமோனியம் ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ஸோ வாட்டர்லேருந்து OH மைனஸ் அயான் போச்சுன்னா மீதம் நம்மளுக்கு H பிளஸ் அயான் கிடைக்கும். அப்போ அந்த சொல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா H பிளஸ் அயானினுடைய கான்சன்ட்ரேஷன் என்னாக ஆரம்பிக்குது? அதிகமாக ஆரம்பிக்குது. தேர்ஃபோர் the concentration of H plus will be greater than the concentration of OH. அப்ப H plus அயானோட concentration increase ஆகுது அப்படின்னா pH value என்னாக ஆரம்பிக்கும்? pH decrease ஆக ஆரம்பிக்கும். So pH will be less than 7 இருக்கும். So pH value less than 7 இருந்தது அப்படின்னா the solution is acidic ன்னு பேர். So
ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையும் ஒரு வீக் பேஸையும் நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த சொல்யூஷன் வந்து என்ன நேச்சர்ல இருக்குது அப்படின்னா அசிடிக் இன் நேச்சரா இருக்குது. ஸோ ஏன் நம்ம இதை வந்து கேட்டயானிக் ஹைட்ரோலைசிஸ்னு சொல்றோம்னா இந்த இடத்துல ஹைட்ரோலைஸ் ஆகுறது பார்த்தோம் அப்படின்னா NH4+ அயான் ஹைட்ரோலைஸ் ஆகுது. ஸோ NH4+ அப்படின்றது ஒரு கேட்டயான். அதனால இந்த ஹைட்ரோலைசிஸை நம்ம கேட்டயானிக் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் பேஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் வீக் பேஸுக்கும் நடுவில் ஒரு சால்ட் உருவாச்சு. அதாவது HClலும் அமோனியம் ஹைட்ராக்சைடும் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அமோனியம் குளோரைடு கிடைச்சது. அந்த அமோனியம் குளோரைடு வாட்டர்ல என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா ஹைட்ரோலைசிஸ் ஆச்சு. கம்ப்ளீட்டா ஹைட்ரோலைஸ் ஆகும் பொழுது நம்மளுக்கு NH4+ அயானும் Cl- அயானும் ஃபார்ம் ஆச்சு. இதுல NH4+ அயான் மட்டும்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ ஆச்சு. ஸோ அந்த ஹைட்ரோலைசிஸ்க்கான கான்ஸ்டன்ட் நம்ம எழுத போறோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். ஸோ அமோனியம் அயான் reacts with the water to form ammonium hydroxide and H+ ion கொடுக்குது. இப்போ இதுக்கு நம்ம KH அப்படின்னா hydrolysis constant பேரு, which is equal to concentration of ammonium hydroxide into concentration of H+ by reactant concentration NH4+ ion into water. So இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்னுடைய அளவு எப்படி இருக்கும், amount of water is excess, therefore concentration of water is taken as a constant value. அதனால நம்ம இந்த இடத்துல ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் எழுதும் போது இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுட்டு எழுதலாம். therefore KH is equal to என்னவா மாறும், NH4OH concentration into H+ concentration by NH4+ concentration. So இது வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வீக் பேஸுக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட வீக் பேஸ் என்ன அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு டிசோசியேட் ஆகுதுன்னா, ஸோ வீக் பேஸ் அப்படின்றதுனால இதனுடைய டிசோசியேஷன் எப்படி இருக்குன்னா பார்ஷியல் டிசோசியேஷன் தான் இருக்கும். ஸோ இது NH4+ அயான் ஆகவும் OH- அயானையும் நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன எழுதணும், டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுத போறோம். ஸோ இதுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதலாம், Kbன்னு எழுத போறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் மேல, ஸோ NH4+ கான்சன்ட்ரேஷன் இன்டு OH- கான்சன்ட்ரேஷன் பை அமோனியம் ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேஷன் 1 இன்டு ஈக்குவேஷன் 2. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் KH இன்டு Kb இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், NH4OH கான்சன்ட்ரேஷன் இன்டு H+ பை NH4+ கான்சன்ட்ரேஷன் இன்டு இப்போ நம்ம எதுக்கு எழுதணும், Kb ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம், NH4+ கான்சன்ட்ரேஷன் இன்டு OH- கான்சன்ட்ரேஷன் பை NH4OH கான்சன்ட்ரேஷன். இப்போ எதெல்லாம் காமனா இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். NH4+, அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது, KH into Kb is equal to இங்க H+ concentration into OH- ion concentration. So product of H+ and OH- ion concentration நம்மளுக்கு தெரியும், it is equal to Kw. So it is ionic product of water னு நம்ம சொல்றோம், Kw. So இந்த Kw நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு பதிலா substitute பண்ணோம்னா நமக்கு KH into Kb is equal to KW கிடைக்கும். So அடுத்து நம்ம பார்க்க போறது calculation of KH value in terms of H and C. So இதுல KH அப்படின்றது
hydrolysis constant. H அப்படிங்கிறது degree of hydrolysis. C அப்படிங்கிறது concentration of salt. So நம்ம இதுல என்ன பண்ண போறோம், degree of hydrolysis யும் concentration of salt யும் யூஸ் பண்ணி hydrolysis constant calculate பண்ண போறோம். இப்போ இதை எப்படி வந்து நம்ம எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, Ostwald's dilution law நம்ம பார்த்தோம்னா அதுல எழுதியிருப்போம் Ka is equal to alpha square C ன்னு எழுதியிருப்போம். ஸோ இதுல Ka அப்படின்றது dissociation constant, alpha அப்படின்றது degree of dissociation. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்பா கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஏ பை சின்னு கிடைக்கும். அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அயானும் நம்மளால என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஹெச் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா சி. அப்போ இந்த ஆல்பாக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஏ பை சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA into Cன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட்டும் டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸும் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இந்த KAக்கு பதிலாக நம்ம ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் எடுக்கலாம். ஸோ KH is equal to ஆல்பாக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம், டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ H ஸ்கொயர் Cன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி H is equal to நம்மளுக்கு அப்ப எவ்வளோ வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH by Cன்னு வரும். ஸோ அங்க எப்படி வந்து H பிளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணமோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம், H பிளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண போறோம். ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் வீக் பேஸுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அந்த சொல்யூஷன் வந்து நம்ம அசிடிக் சொல்யூஷன் படிச்சோம். ஸோ அசிடிக் சொல்யூஷன்னா அதுல H பிளஸ் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அதுல இருந்து என்ன பண்ணலாம், H பிளஸ் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணலாம். So H plus ion concentration is equal to இங்க எப்படி square root of Ka into C வந்துச்சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், KH into C ன்னு போட போறோம். So இப்போ இந்த KH ஓட வேல்யூ இப்பதான் நம்ம derive பண்ணோம். So KH into KB is equal to ionic product of water ன்னு கண்டுபிடிச்சோம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், KH is equal to calculate பண்ணலாம். இந்த KB இந்த பக்கம் வந்துச்சுன்னா KW by KB ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். So இந்த ஈக்குவேஷன்ல இந்த KH வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், H plus ion concentration is equal to square root of KW by KB into C ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம், H plus ion concentration தெரிஞ்சதுனால இதுல இருந்து நம்ம pH calculate பண்ணலாம். So calculation of pH. So pH formula தெரியும், pH is equal to minus log to the base 10 of H plus ion concentration. So இதை equation 1 எடுத்துக்குவோம், இது 2, இது 3 எடுத்துக்குவோம். இப்போ நம்ம substitute பண்ணுவோம். Substituting equation 2 in 3. இதை எடுத்துட்டு வந்து இதுல substitute பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், pH is equal to minus log H plus க்கு பதிலா இப்ப நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் KW by KB into C சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ இதை நான் வந்து கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன், pH is equal to minus log KW by KB into C whole power 1 by 2 ன்னு எழுதுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லாகை ஒன்னொன்னுத்து கூடயும் உள்ள எடுக்க போறோம். ஸோ உள்ள எடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், pH is equal to இந்த 1 by 2 லாகுக்கு முன்னாடி வரும். ஸோ இந்த லாக KW கூட எடுத்தோம்னா minus 1 by 2 log KW கிடைக்கும். KWவும் Cயும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நடுவில் நம்ம என்ன சைன் போடும், லாக் போடும் பொழுது நடுவில் பிளஸ் சைன் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளஸ் வரணும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆயிடும், மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 1 by 2
log C. அதுக்கப்புறம் KB வந்து டிவிஷன்ல இருக்கு. ஸோ லாக் அப்ளை பண்ணும்போது இது மைனஸா மாறும். அப்போ -1/2 லாக் கேபின்னு வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1/2 லாக் கேபின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு KW வேல்யூ தெரியும். ஸோ KW is equal to 10 to the power minus 14. ஸோ அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -1/2 log KW க்கு பதிலா 10 to the power minus 14 போடுறோம். இப்போ இந்த minus 14 முன்னாடி வந்ததுன்னா -1/2 into minus 14 into log 10 கிடைக்கும். log 10 ஓட வேல்யூ 1. ஸோ மைனஸும் பிளஸ் ஆயிடும். 2வும் 14யும் கேன்சல் பண்ணோம்னா 7. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 7. ஸோ இந்த பார்ட்டினுடைய ஆன்சர் 7. இது -1/log C அப்படியே இருக்க போது. இங்க 1/2 log KB. ஸோ இதுக்கு நம்ம PKB is equal to எப்படி PH எழுதுறோமோ அதே மாதிரி PKB எழுதுறோம்னா -log KB நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மைனஸ் நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா log KB is equal to -PKB நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல log KB க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? -PKB சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? PH is equal to இந்த -1/2 log KW க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 7 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். -1/2 log C அப்படியே இருக்க போது. இப்போ இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸும் மைனஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆகும். -1/2 PKB. ஸோ PH வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 7 -1/2 log C -1/2 PKB நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இதுல C அப்படின்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சால்ட். PKB அப்படின்றது இதுல இந்த KB அப்படின்றது it is the dissociation constant of weak base. So எல்லாருக்கும் இந்த hydrolysis of salts of strong acid versus weak base புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு H+ ion concentration calculate பண்றது, எப்படி வந்துட்டு pH calculate பண்றதுலாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். Thank you.